இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே இன்றைக்கு நாம் கட்டளை வியாழனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மாண்டி Thursday is the day of great Thanksgiving. Maundy Thursday is a remarkable day in the ministry of Jesus Christ, on which Jesus gave his disciple the mandate of love. நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருந்தார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னை காட்டி கொடுக்கிற யூதாஸின் கால்களை கழுவினார், தன்னை மறுதலிக்கிற பேதுருவின் கால்களையும் அவர் கழுவினார். நீ எங்கே போனாலும் நான் அங்கே உம்மோடே வருவேன் என்று சொன்னவன் மறுதலிக்கின்ற காட்சியை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகின்ற பொழுது நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் யோவான் சொல்லுகிறார், behold the lamb of God who takes away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இதை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது கர்த்தருடைய பஸ்கா, வித்தவுட் blemish. It is the person of the Lord. அது கர்த்தருடைய பஸ்கா. It is the Passover of the Lord, the day of remembrance throughout your generation and perpetual ordinance என்பதை நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது கர்த்தருடைய பஸ்கா, அவர் பழுதற்றவர், அவர் பரிசுத்தர் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த பந்தி அல்லது ராபோச்சனம் அல்லது திருவிருந்து என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இட் இஸ் a reenactment of God's passion for his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, எனவே இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிக்கின்றவர்கள் அதை மிகுந்த உற்சாகத்தோடு கூட பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிற காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய தேசத்தின் பாவத்திற்காக, உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே church becomes a thanksgiving, praising and eucharistic community of God's love. எனவே யாரெல்லாம் இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு என் மீதும் இந்த உலகத்தின் மீதும் அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்பதை ஒவ்வொரு கர்த்தருடைய சபையும் நினைத்து அதிலே பங்கு கொள்ளுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். The early church was commanded to be faithful, mindful and thankful to God's love. Acceptance of Jesus
Christ as their Savior. ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். தேவாலயத்துக்கு ஒரு மனதோடு கூட கடந்து சென்றார்கள். கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42, 43, 45, 46 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். Teaching and fellowship to the breaking of bread. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். They were together and had all things in common. Distribution takes place. ஒருவனும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். Oneness, they were in oneness. அவர்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியங்கள் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, யூகாரிஸ்ட் is a mandate for proclaiming the death, resurrection and the second coming of Jesus Christ. நாம் எப்பொழுதெல்லாம் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டதை, நமக்காக மரித்ததை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததை, மீண்டும் திரும்ப வருகிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் ஆழமாக கலந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, this is a ritual as well as verbal communication of human response to God. இது ஒரு சமய சடங்காச்சாரமாய் நாம் கை கொண்டாலும் இதிலே நான் ஆண்டவர் எனக்காக செய்த உடன்படிக்கையை, எனக்காக ரத்தம் சிந்தினதை நான் நினைவு கூர்ந்து அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். We affirm that we are a dying community as well as living community for Christ's sake. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பாடுகளை நினைக்கின்ற பொழுது நாம் ஒருவேளை நம்மை குறித்து சொல்லப்படுகிறது, we are a dying community as well as living communities. நான் பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்ற ஜனமாக நாம் காணப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் சிலுவைக்கு சொல்வதற்கு முன்பதாக, பாடுகள் படுவதற்கு முன்பதாக நம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருந்த அந்த பெரிய கிருபையை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். எனவே எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த பந்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது, the cup of self examine, தன்னைத்தானே சோதித்து அறிந்து கர்த்தருடைய பந்திக்கு வர கடவன். the cup of new covenant, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவத்திற்குள்ளே கடந்த ஜனங்களை மீட்டு தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற அந்த பெரிய கிருபை, இட்ஸ் a new covenant, இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. the cup of remembrance, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த பாடுகளை நாம் நினைத்து அந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, the cup of blessing, இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? இந்த உலகம் புது வாழ்வு பெற வேண்டும். பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த மனிதர்கள்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே, புது வாழ்வுக்குள்ளே கடந்து வர வேண்டும். அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற வேண்டும். புது வாழ்வு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பெரிய வியாழனிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு கூட பந்தி இருந்த ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி தம்மை காட்டி கொடுக்கிற, தம்மை மறுதளிக்கிற, தம்மோடு கூட இருந்த சீஷர்களின் கால்களை கழுவின அந்த செயலானது நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதை காட்டிலும் இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது ஆழமான அன்பு வைத்திருந்தார். பரிசுத்த யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் தாம் முன்பு வைத்திருந்தபடியே கடைசி பரியந்தமும் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் எவ்விதமாய் கலந்து கொள்ளுகிறோம்? பரிசுத்த பந்தியிலே நான் எவ்விதமான நோக்கத்தோடு கூட கலந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கிறோமா? மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட, அவர் பழுதற்றவர், பரிசுத்தமானவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், என்னை வாழ வைப்பதற்காக, எனக்கு ஒரு புது ஜீவனை கொடுப்பதற்காக, எனக்கு ஒரு அழியாத வாழ்வை கொடுப்பதற்காக அவர் பாடுபட்டவர் என்பதை நினைத்து நாம் இந்த பரிசுத்த பந்திக்கு கடந்து வருகிறோமா? சற்று நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்ப்போம். ஆண்டுகள் தோறும் ஏதோ நான் வருகிற மாதிரி அல்ல, ஒரு மாற்றத்தோடு கூட, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட நாம் பரிசுத்த பந்திக்கு கடந்து வருகின்ற பொழுது மெய்யாகவே ஆவியானவர் பந்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களோடு கூட உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாண்டி தாஸ்டேக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். மெய்யாகவே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து, ஆண்டவரே, இரத்தத்தினாலான உடன்படிக்கையிலே மிகுந்த விசுவாசத்தோடு கூட பங்கு கொள்ள, உங்களுடைய பாடுகளை நினைவு கூற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது நிமித்தமாய் நாங்கள் நித்தியத்துக்கு நேராக நடத்தப்பட கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.